ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் மென்சுரேஷன் டாபிக் அளவியல் டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸு. ஸோ 9ஆம் வகுப்பு அளவியல் டாபிக் மென்சுரேஷன் வந்து ரொம்ப எளிதான கேள்விகள் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இதுலேருந்து டிஎன்பிசி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 2 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 9.1 இப்போ 7.1 7 முடிச்சிட்டோம் நம்ம ஆல்ரெடி. இப்போ பயிற்சி 7.2 வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ 3வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நான் அது ஜூம் வெப்சைட்டில் வந்து இருக்குது. நான் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு நான் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால முடியல. கண்டிப்பாக நாளைக்குள்ள நான் 2 டேஸில் நான் வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் மிஸ் ஆன கிளாஸஸ் பற்றி நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குங்களா? என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குதுங்களா? தெரியுது சார். ரைட், ஓகே, தேங்க்யூ சார். ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர் என்றவாறு உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ சுவருக்கு நமக்கு வந்து 4 சுவருக்கு அடிக்கணும், அப்புறம் மேற்கூரைக்கும் வெள்ளை அடிக்கணும் உங்களுக்கு. அப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்க பரப்பளவும், அதுக்கப்புறம் மேலே கூரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அதோட பரப்பளவும் கண்டுபிடிச்சி 2 பரப்பளவையும் நீங்கள் கூட்டிட்டு அதை என்ன பண்ணணும், 8 ரூபா 50 பைசாவால் நீங்கள் வந்து பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவகத்தினுடைய பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹெச். இதுதான் நமக்கு வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்கப்பரப்பளவனுடைய ஃபார்முலா நமக்கு. அப்போ 2 பெருக்கல் எல் பிளஸ் பி, எல்லுங்கிறது 10, பிங்கிறது 9, ஹெச்ங்கிறது நமக்கு வந்து 8. ஓகேங்களா? அப்போ எல் பிளஸ் பிங்கிறப்ப 19, ஹெச்ங்கிறது 8 நமக்கு. அப்போ நமக்கு 8 16, 19 இன்ட்டு 16 நமக்கு எவ்வளோ வருதுன்னா 9 6 54, மிச்சம் 5, 1 6 6 5 11 வரும். 1 19 19, 4 9 1 10, மிச்சம் 1 2 1 3. ஸோ 304 ஸ்கொயர் மீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்பளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 9, எல் இன்ட்டு பி வந்து 90 வரும். அப்போ இது கூட நீங்கள் 90 ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 394 ஸ்கொயர் மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து இது கிடைச்சிச்சு. இப்போ இது வந்து மொத்த பரப்பளவு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 8 ரூபா 50 பைசாவும் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 394 ஸ்கொயர் மீட்டர் என்ன பண்ணுங்க, 8.50ங்கிறப்ப அதை 8.5 எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 85ஆல பெருக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும் நீங்கள். ஸோ அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. 5 20, மிச்சம் 2, 9 5 45, 45 2 47, மீதி 4, 3 5 15, 15 19, 1970. அடுத்து 8ஆல பெருக்கினா 7 32, மிச்சம் 3, 9 8 72 3 75, மிச்சம் 7, 3 24 7 31 வரும். ஸோ 0 7 2 9, 9 5 14, மிச்சம் 1 3 3. ஸோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம், ஏன்னா 8.5ஆல பெருக்கிருக்கும். அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். 3349 ரூபா நமக்கு வந்து செலவாகும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்க பரப்பளவும் அதுக்கப்புறம் வந்து மேற்கூரைக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் நமக்கு. ஸோ இது ரெண்டையும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை வந்து நம்ம வந்து 8 ரூபா 50 பைசால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி. ஸோ அது எல்லாமே எளிதான கேள்வி தான். கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கனசதுரங்களுடைய மொத்த பரப்பளவும் பக்க பரப்பளவும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து 6a². பக்க பரப்பளவு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4a² வரும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 8 மீட்டர் ஸ்கொயர்னா 6a². 6 இன்ட்டு 8 8 64, 6a².
அப்போ நமக்கு வந்து 6 நாங்க 24, மிச்சம் 2 6 6 36 38. ஸோ 384 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து 4a ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு 64, 4 நாங்க 16, மிச்சம் 1, 6 நாங்க 24, 1 25, 256. ஸோ இதுதான் முதல் கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் வந்து 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஃபார்முலா என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 6a ஸ்கொயர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பக்கப்பரப்பில் வந்து 4a ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 5வது கேள்வி பாருங்க. உங்களுக்கு ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க 2400 கொடுத்துருக்காங்க. எனில் அதன் பக்க பரப்பளவை காண்க கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பரப்பளவு 6a ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2400. அப்படின்னா 4a ஸ்கொயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா 6a ஸ்கொயர் போது நமக்கு வந்து a ஸ்கொயர் என்ன வரும், 2400/6 வரும். அதை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4a ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அப்போ என்ன வருது, 2400 பெருக்கல் 4 டிவைடட் பை 6. ஸோ 6க்கு எதுக்கும் 6 நாங்க 24, 400 இன்ட்டு 4, 4 நாங்க 16, 1600 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும் நமக்கு பக்க பரப்பளவு. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு எளிதான கேள்விதான். அடுத்து 6வது கேள்வி பாருங்க. 6.5 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது. ஓகேங்களா? 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது. இதற்கு வண்ணம் பூச வேண்டிய பரப்பளவு மற்றும் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 வீதம் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு ஆகியவற்றை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேற்புறம் முழுவதும் சொல்லிட்டாங்க. அப்போனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன வரும், 6a ஸ்கொயர், 6 இன்ட்டு 6.5 ஸ்கொயர். ஓகேங்களா? 6.5 ஸ்கொயர். ஸோ அப்போ 6 இன்ட்டு நமக்கு என்ன வரும், 65 இன்ட்டு 65 வந்து பார்த்தீங்கன்னா 5 25, 7 42, 42.25 வரும் உங்களுக்கு. அதாவது 65 இன்ட்டு 65க்கான ஷார்ட்கட் என்னன்னா ஜஸ்ட் 5 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 25, அதுக்கப்புறம் 6 கூட 1 கூட்டிக்கோங்க. 6 1 7, 7 42. ஸோ இதுதான் 65 இன்ட்டு 65க்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 6.5ங்கிறப்ப நமக்கு வந்து 42.25 வரும். ஓகேங்களா? அப்போ 6 இன்ட்டு a ஸ்கொயர் 42.25. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, 6 5 30, மிச்சம் 3, 6 12 3 15, மிச்சம் 1, 6 12 3 13, மீதி 1, 6 4 24, 1 25. ஓகேங்களா? ஸோ 253.50 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா வண்ணம் பூச வேண்டிய பரப்பளவு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 24 ரூபா வீதம் மொத்த செலவாகும் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, 24 பெருக்கிங்க, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் 0 விட்டுடுங்க. 253.5 253.5 எடுத்துக்கோங்க. இதை வந்து 24 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 5 20, மிச்சம் 2, முன்னாங்க 12, 12 2 14, மீதி 1, 5 21 21, மிச்சம் 2, 2 8 2 10. அடுத்து 2 10, மிச்சம் 1, 23 6 1 7, 2 25 50 வரும். 0 4 8 0 6, ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து வேல்யூ கிடையாது. 6084 ரூபா நமக்கு வந்து மொத்த செலவு. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின் வந்து 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து 2024 மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், ஒரு 3 கிளாஸஸ். ஸோ அதில் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவகத்தின் மொத்த பரப்பளவு மற்றும் பக்க பரப்பளவு ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ 3 கனசதுரம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 கனசதுரத்தை ஒண்ணா சேர்க்குறாங்க. அப்புறம் நமக்கு வந்து லென்த் வந்து என்ன வரும்னா 4 + 4 + 4 4 4 8 8 4 12 வரும். பிரெத்தும் ஹைட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. பிரெத்தும் ஹைட்டும் அதே 4 4 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப லென்த் வந்து 12, பிரெத் வந்து 4, ஹைட்டும் 4 நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய கனசெவ்வகத்தினுடைய பக்க அளவுகள். இப்போ இதனுடைய மொத்த பரப்பளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, பக்க பரப்பளவு ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். மொத்த பரப்பளவு ஃபார்முலா என்ன? 2 × LB + PH + LH. அப்ப 4 12 48 + 4 16 + அகைன் 4 12 48. ஸோ 2 × 8 8 16 16 6 22 மிச்சம் 2 4 4 8 8 1 9 9 2 11 வருது. ஸோ 224 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து நமக்கு வந்து பக்க பரப்பளவு கேட்டிருக்காங்க. பக்க பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 × L + B × H. ஓகேங்களா? அப்போ 2 × லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 4 4. ஓகேங்களா? ஸோ 12 + 4 16 × ஹைட் வந்து 4. ஸோ 16 × 32 × 4 2 8 3 12 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு வந்து பக்க பரப்பளவு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2025 கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம அதை வந்து செக் பண்ணலன்னு. ஸோ நமக்கு வந்து 9th மென்சுரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி நமக்கு வந்து கண்டிப்பாக 9th எடுத்தாங்கன்னா ஸோ இந்த கேள்விகள் தான் நமக்கு எடுக்க முடியும். வேற கூடுதலாக எந்த கேள்வியும் கிடையாது. அதாவது 9th மென்சுரேஷன் ரொம்ப ரொம்ப எளிதான கேள்வி நமக்கு. ஸோ அடுத்த டாபிக் பாருங்க, கனசெவ்வகம் மற்றும் கனசதுரத்தினுடைய கன அளவு. ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கனசெவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா L × B × H. L × B × H கன அளவு. ஸோ இதுதான் கனசெவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. எடுத்துக்காட்டு 7.9 பாருங்க. ஒரு கனசெவ்வகத்தினுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் வந்து 120 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதே அளவுகள் கொண்ட 10 கனசெவ்வகங்களின் கன அளவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப சிம்பிளா நமக்கு வந்து கனசெவ்வகத்தினுடைய கன அளவு என்ன? L × B × H. இதே மாதிரி 10ங்கிறப்ப அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பட் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா எல்லாமே ஒரே யூனிட்டா இருக்கணும். ஸோ இது 2 சென்டிமீட்டர் இருக்குது, பட் இது வந்து பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர்ல இருக்குது. அப்ப நமக்கு வந்து 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர் வரும். அப்போ 120 மில்லிமீட்டர் வந்து அதை 10ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்ப 0 0 கேன்சல் ஆகும். 12 சென்டிமீட்டர் வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து ஃபார்முலா என்ன? L × B × H. 12 × 10 × 8 அகைன் இதே மாதிரி 10 கனசெவ்வகம். ஸோ அகைன் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 8 12 96, அதுக்கப்புறம் 2 0 இருக்குது. 10 × 10 100 வரும். ஸோ 9600 கன சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 10 கனசெவ்வகத்தின் கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 9600 கியூபிக் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கனசெவ்வகத்தினுடைய நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் வந்து 7:5:2 கொடுத்துருக்காங்க. அதனுடைய கன அளவு வந்து 35,840 கொடுத்துட்டு அதனுடைய பக்க அளவுகளை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. இதுவும் நமக்கு எளிதான கேள்விதான். பட் இதுல வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து சாய்ஸ் வச்சு கூட நம்ம வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் எப்படி கணக்கு ஒர்க் அவுட் பண்றதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ நீளம், அகலம், உயரம் வந்து 7:5:2ங்கிற விதத்துல இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்க என்னன்னா 7x 5x 2x நீங்க எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதனுடைய கன அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35,840 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து 7x
இன்ட்டு 5x இன்ட்டு 2x எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான் கன அளவு. இதோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னா 35,840. ஸோ இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்னா எக்ஸ் கியூப் வரும். ஸோ இது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க. ஓரேல் 7, இது வந்து ஐஏழு 35, அதுக்கப்புறம் ஓரேல் 7 வரும், மீதி 2 வரும், மீதி 1 வரும் 14, ஈரேழு 14, அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குது 5120. ஸோ இங்கே I2 10 வரும். ஸோ I2 10க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும் நமக்கு. அப்போ நமக்கு எக்ஸ் கியூப் என்ன வரும்? 512 வரும். 512ங்கிறது பார்த்தீங்கன்னா 8 கியூப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 512ங்கிறது 8 கியூப். 8 8 64, 64 இன்ட்டு 8 நமக்கு வந்து 512 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 8 நமக்கு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து 8 கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 8னா நமக்கு வந்து அதனுடைய பக்க அளவுகள் கேட்டிருக்காங்க. நீளம் வந்து 8 7 56 வரும், அகலம் வந்து I8 40 வரும், உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரெட்டு 16 கிடைக்கும் நமக்கு. ஸோ 56 40 16 இதுதான் ஆன்சர். 56 40 16. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. அந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவு கண்டுபிடிச்சிட்டு, கன அளவு நமக்கு வந்து கியூபிக் மீட்டர்ல வரும். பட் ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லிட்டர்ல கேட்டிருக்காங்க. நமக்கு இது வந்து லிட்டருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் வந்து ஒரு கியூபிக் மீட்டர். ஸோ இது மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கனமீட்டர், ஒரு கியூபிக் மீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 லிட்டர் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு இது மட்டும் நமக்கு வந்து இந்த கன்வர்ஷன் மட்டும் நமக்கு தெரியணும் நமக்கு. அது மாதிரி ஒரு லிட்டருங்கிறது நமக்கு என்னன்னா வந்து 1000 கியூபிக் சென்டிமீட்டர் வருது. ஸோ நமக்கு சிம்பிள் என்ன பண்றீங்க, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் மல்டிப்ளை பண்ணுங்க. வால்யூம் வந்து நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் 3.8 பெருக்கல் 2.5 பெருக்கல் 1.6. 3.8 2.5 1.6. ஸோ எல்லா நம்பரையும் பெருக்கினா நமக்கு வந்து 15.2 கியூபிக் மீட்டர் கிடைக்குது. ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் வந்து 1000 லிட்டர். அப்போ 15.2 கியூபிக் மீட்டர் வந்து 15.2 பெருக்கல் 1000. ஸோ 1000 மூலமாக 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, மீதி 2 நம்பருக்கு 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ 15,200 லிட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த நமக்கு வந்து இந்த கன்வர்ஷன் கியூபிக் மீட்டர் வந்து 1000 லிட்டருங்கிறது நமக்கு தெரியலன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம், 15.2 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். பட் அதுக்கப்புறம் இந்த கன்வர்ஷன் நமக்கு தெரியணும். ஒரு கியூபிக் மீட்டருங்கிறது 1000 லிட்டருங்கிறது நான் கன்வர்ஷன் நமக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சாதான் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 18 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டைப்பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? கவுண்டிங் கேட்குறாங்க. கவுண்டிங் கேட்டாங்கன்னா 2 வால்யூம் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான் சிம்பிளா. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அந்த யூனிட் எல்லாமே ஒரே யூனிட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் நீங்க செக் பண்ணாம நீங்க அப்டேட்டட் டைரக்டா நீங்க டிவைட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுல எல்லாமே சென்டிமீட்டர் 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 இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இது சென்டிமீட்டர் இது சென்டிமீட்டர், ஆனா இது வந்து மீட்டர்ல இருக்குது. அப்போ ஒரு மீட்டருங்கிறது நமக்கு வந்து 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப இது வந்து 100 எடுத்துக்கணும் நீங்க. ஸோ 100 இன்ட்டு 88 இன்ட்டு 63. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, சார் எந்த வால்யூம் எந்த வால்யூமால டிவைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இனிப்புகள் ஸ்வீட் வைக்கக்கூடிய ஒரு பெட்டி வந்து இதுதான் சின்ன அளவு. ஓகேங்களா? இதை வந்து இது பெரிய அளவு. ஸோ அந்த பெரிய பாக்ஸ்ல வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் உள்ள ஸ்வீட் பாக்ஸ் வந்து எத்தனை அடுக்கான்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு. அப்போ இந்த ரீடிங் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், மேலே எழுதணும். 100 மீட்டர் இன்ட்டு 88 இன்ட்டு 63 டிவைட் பை 22 மீட்டர் 18 இன்ட்டு 10. கேன்சல் பண்ணுங்க, ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும்.
22க்கு 88க்கும் 4 22 88, மீதி 2 4, 9 2 18, 9க்கு 63, 9 7 63. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது? ஈரேழு 14, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 140 ஆன்சர். ஸோ 140 பெட்டிகள் நம்ம வந்து அடுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா வந்து வால்யூம் வந்து ஏ கியூப் நமக்கு. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பரப்பளவுகளுடைய விகிதம் வந்து பக்கங்களோட விகிதத்தை ஸ்கொயர் பண்ணா போதும். அதே மாதிரி கன அளவுடைய விகிதம் வந்து பக்கங்களோட விகிதத்தை வந்து கியூப் பண்ணாலே நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பரப்பளவுடைய விகிதத்தினுடைய கியூபும் கன அளவுடைய ஸ்கொயரும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து எடுத்துக்காட்டு 7.13 பாருங்க. 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. இப்போ கன அளவு நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப். அப்போ 10 கியூப் 1000 ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் வந்து ஒரு கன மீட்டர், கியூபிக் மீட்டர். ஓகேங்களா? ஒரு மீட்டர் கியூப். அப்போ 64,000 லிட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மீட்டர் கியூப் வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? ஏ கியூப். அப்போ அந்த ஏ கியூப் தான் 64 கியூபிக் மீட்டர். அப்போ ஏ என்ன வரும்னா நமக்கு 64ங்கிறது 4 கியூப். 4 16, 16 64. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் வரும். அப்போ அந்த தொட்டியினுடைய பக்கத்தின் நீளம் வந்து நமக்கு என்னன்னா 4 மீட்டர். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 1000 லிட்டர் வந்து ஒரு கியூபிக் மீட்டர் அப்படிங்கிற கன்வர்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து இதில் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனை உருக்கி, உருக்கினால் அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து நம்ம வந்து கன அளவு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்ப அந்த கன செவ்வகத்தினுடைய உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டினுடைய கன அளவு நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு உலோகத்தாலான ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு வந்து 12 கியூப். அப்போ அதனுடைய கன அளவு வந்து என்ன இருக்கும்? 12 கியூப் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? 12 கியூப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை உருக்கி ஒரு செவ்வகமா மாத்துறாங்க. செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 18 16, ஹைட் நமக்கு தெரியாது. அப்போ L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், 18 பெருக்கல் 16 பெருக்கல் ஹெச். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். 12 கியூபுக்கு இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 12 கியூப்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 டிவைடட் பை 18 பெருக்கல் 16. ஸோ இது நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணா போதும். 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 டிவைடட் பை 18 பெருக்கல் 16. ஸோ 26 12, 3 18, 3 12, 4 16, 3 12. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து 3 6 6 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதான். கனசெவ்வகத்தினுடைய உயரம் வந்து 6 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஓகே. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பயிற்சி 7.3 பார்க்க போறோம்.
கீழ்காணும் அளவுகளை கொண்ட கனசெவ்வகத்தின் கன அளவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 12 இன்ட்டு 8 இன்ட்டு 6. ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ங்கிறது தான் ஃபார்முலா நமக்கு. ஸோ 12 பெருக்கல் 8 பெருக்கல் 6. ஓகேங்களா? 8 12 96 96 இன்ட்டு 6 6 36 மிச்சம் 3 9 6 54 3 57 576 கியூபிக் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் 60 இன்ட்டு 25 இன்ட்டு 1.5 மீட்டர். ஸோ மூணையும் மல்டிப்ளை பண்ணி நீங்களே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர். இதே அளவுகள் உடைய 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, மூணையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். 6 பெருக்கல் 3.5 பெருக்கல் 2.5 பெருக்கல் 12. இதே அளவுடைய 12 தீப்பெட்டிகள். ஸோ அது 12ஆல பெருக்கிறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ 6 இன்ட்டு 3.5 என்ன வரும் நமக்கு? ஓகே. ஸோ 6 இன்ட்டு 3.5 பார்த்தீங்கன்னா 6 5 30 மிச்சம் 3 3 18 3 21 210. அதில் 21.0 எழுதுவோம். அப்போ 0 கேன்சல் ஆகும், 21 கிடைக்கும். அடுத்து 21 இன்ட்டு 25 பாருங்க. 4 5 5 2 10 4 2 2 4. ஸோ 525 வருது. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 52.5. ஓகேங்களா? ஸோ அடுத்து 52.5 இன்ட்டு 12 2 10 24 2 10 ஒரு 525 525. ஆன்சர் 0 5 5 10 மிச்சம் 1 2 1 3 5 1 6. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 630 நமக்கு கிடைக்குது கியூபிக் சென்டிமீட்டர். ஜஸ்ட் என்ன பண்றீங்க, மூணையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அகைன் 12ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். வேற எதுவுமே இல்லை. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 5:4:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து அதனுடைய கன அளவு வந்து 7500 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனுடைய பக்க அளவுகள் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, என்னன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 7500 டிவைடட் பை 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க 5x 4x 3xன்னு வரும். அந்த 5 4 3 இங்க டிவிஷன்ல வந்துடும் நமக்கு, அவ்வளவுதான். 3 25 75. ஓகேங்களா? 2 0 5 25 500. ஸோ 500/4 வருது. 500 4ஆல டிவைட் பண்ணினா ஒரு நாள் 4 மிச்சம் 1 வரும் 10 2 8 மீதி 2 வரும் 5 20. ஸோ இந்த பக்கம் நமக்கு எக்ஸ் கியூப் இருக்கும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 125. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ ஏன்னா 125 நமக்கு வந்து 5 கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 5 கிடைக்குது. அப்போ நீளம் என்ன வரும், 5 5 ஆர் 25 வரும். அகலம் வந்து 4 5 ஆர் 20 வரும். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 15. ஸோ 25 20 15 இதுதான் நம்முடைய பக்க அளவுகள். ஸோ எல்லாமே நமக்கு வந்து எளிதான கேள்விதான். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. ஒரு குளத்தினுடைய நீளம் அகலம் மற்றும் ஆழம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மீட்டர்ல இருக்குது. அதனுடைய கொள்ளளவை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 20.5 பெருக்கல் 16 பெருக்கல் 8. 5 பெருக்கல் 16 பெருக்கல் 8. இப்போ ஃபர்ஸ்ட் 8ஆல பெருக்கும். 20.5 8ஆல பெருக்கினீங்கன்னா 8 40 8 16. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 164 வரும். 164 16ஆல பெருக்குங்க. 6 4 24 மிச்சம் 2 6 6 36 2 38 1 6 6 3 9. அது 1 டைம் 164 வரும். 4 8 4 12 மிச்சம் 1 9 1 10 16 மிச்சம் 1 1 1 2. ஓகேங்களா? ஸோ 2624 கியூபிக் மீட்டர் கிடைக்கும் நமக்கு. 2624 கியூபிக் மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய கொள்ளளவு வந்து லிட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க.
ஒரு கியூபிக் மீட்டருங்கிறது நமக்கு என்னன்னா 1000 லிட்டர். அப்போ 2624 கியூபிக் மீட்டர் வந்து இன்ட்டு 1000. அப்போ 26 24 30. ஸோ 26,24,000 லிட்டர் நமக்கு கிடைக்கும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது நீங்க என்ன பண்ணணும், 1000 நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது 5வது கேள்வி பார்க்கலாம். ஒரு செங்கலின் அளவுகள் கொடுத்திருக்காங்க 24, 12, 8. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர், 48 மீட்டர், 48 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 48 சென்டிமீட்டர், 6 மீட்டர் உயரமுள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், 2 கன அளவையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஆனால் டிவைட் பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுவரனுடைய கன அளவு தான் நம்ம எழுத போறோம். 20 மீட்டர், 48 சென்டிமீட்டர், 6 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 20 மீட்டர் இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஃபுல்லாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு இது சென்டிமீட்டர் இருக்குது, மீதி 2 மீட்டர்ல இருக்குது. ஸோ மீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 20 மீட்டருங்கிறது 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க, 2000 மீட்டர், 2000 சென்டிமீட்டர் வரும். ஸோ 2000 பெருக்கல் 48 சென்டிமீட்டர் பெருக்கல் 6 மீட்டருங்கிறது 600 சென்டிமீட்டர். ஓகேங்களா? டிவைடட் பை என்ன பண்ணும், செங்கலோட அளவு 24, 12, 8. ஸோ அவ்வளோதான். ஸோ சுவரனுடைய கன அளவு டிவைடட் பை ஒரு செங்கலோட கன அளவு, ரெண்டையும் டிவைட் பண்ணினா எத்தனை செங்கற்கள் தேவை அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிடும். நமக்கு 24க்கும் 48க்கும் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 2 24 48. அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 8க்கும் 4 2 8. 4க்கும் 20க்கும் 5 20. அதுக்கப்புறம் 2 0 500. ஓகேங்களா? 12க்கும் 600க்கு பார்த்தீங்கன்னா 12 60 வரும். ஸோ 50 வருது. ஓகேங்களா? அப்போ 500 × 50, 5 25. அதுக்கப்புறம் 3 0 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து எத்தனை செங்கற்கள் தேவை, 25,000 செங்கற்கள் தேவைன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 செங்கற்கள் தேவைங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் இன்னைக்கு இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிளாஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.